யுஎஸ் ஈரான் போர். இந்த போர் கிட்டத்தட்ட முடியிற கட்டத்துல வந்துருச்சு. ஆனா இந்த போர்லாம் எப்படி முடியலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த போர எஸ்கலேட் பண்ற மாரியான ஒரு விஷயம் ஒரு நாடு செஞ்சிருக்கு. வேற யாரும் கிடையாது. இஸ்ரேல் தான். அதாவது நெத்தனியா அவர்கள் செஞ்ச ஒரு மிக மோசமான காரியம். திரும்பி இந்த போர வந்து எஸ்கலேட் பண்ணியிருக்கு. ஏன் ட்ரம்ப் அவரே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த போர்லாம் தேவையில்ல. ஓகே நார்மலா போயிட்டு எல்லாம் சமாதானமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி எப்படியாவது யுஎஸ்க்கு ஃபேவரா முடிக்கணும்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்க இந்த சமயத்துல திரும்பி ட்ரம்பே வந்து, "எப்பா நீ கொஞ்ச நேரம் கம்முனு இருப்பா. இஸ்ரேலுக்காக தான் வாக்குவாதம் செய்ய வந்தாரு ட்ரம்ப் ஃபர்ஸ்ட்டு. இப்ப அவரே போயிட்டு கொஞ்ச நேரம் கம்முனு இருன்ற அளவுக்கு இறங்கி போய் மோசமா இஸ்ரேலையும் கத்தியிருக்காரு. ஈரான் கிட்டயும் போய் இப்போ வந்து பீஸ் டீலுக்கு போய்க்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து சீஸ் ஃபயர் சொல்லியிருந்தாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு ஃப்ரிஜைலா நடந்துகிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறுக்க ஊடால வந்த பாகிஸ்தான் இப்ப எங்க போனாங்கன்னே தெரியல. ஸோ இந்த மாரி இருக்க இந்த சிச்சுவேஷன்ல இஸ்ரேல் வந்து இந்த போர இன்னும் எஸ்கலேட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன பண்ணாங்க? அது மட்டும் இல்லாம இப்படி பண்ணனால ஈரான் சைட்லருந்து என்ன பதிலடி குடுத்துருக்காங்க? அது மட்டும் கிடையாது. சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஈரான் சைட்லருந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த பிரச்சனைய இன்னுமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற மாரி தான் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோல டீட்டெயில் அண்ட் கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நான் அஸ்வின் பாபு. இந்த மாரி ரெகுலர் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கான வீடியோ திரும்பி ஸ்டார்ட் ஆன இந்த போர பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் திங் என்ன நடந்ததுன்னு கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். இத்தன நாள் கிட்டத்தட்ட 1 மாசமா வந்து பெருசா வந்து இஸ்ரேல் வந்து டைரக்ட்டா ஈரான் கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணல. அதாவது டைரக்ட்டா ஈரான் அடிக்கல. அத தாண்டி லெபனான் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களோட மிலிட்டன உள்ள லெபனான்ல செலுத்திக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல ட்ரம்ப் வந்து இந்த போர முடிச்சிடலான்னு ஓப்பனா பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல நெத்தானியா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனா பப்ளிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. நான் லெபனான ஃபுல்லா முடிக்கிறேன்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு உங்களால லெபனான வந்து ஆக்கிரமிப்பு பண்ண முடியுமோ, அவங்களோட ட்ரூப் வச்சு பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வரைக்கும், அது மட்டும் இல்லாம ஃபயரும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமயத்துல ஈரான் சைட்லருந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7 டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மேல தாக்கியிருக்காங்க. இது வந்து இப்போ அகைன் வந்து இந்த ரீஸ்டார்ட் பண்ண மாரி தான். இப்போ அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திரும்பி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ நான் வந்து மோஸ்ட்டா குளோஸ் பண்ணிடுவோம். இதுக்கு மேல வந்து யாருக்குமே எண்ணெயும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த பக்கம் யாருமே வந்து டிராவல் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ஈரான் சைட்லருந்து குடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ ட்ரம்ப் திரும்பி உள்ள வந்து, "நீங்க கொஞ்ச நேரம் கம்முனு இருக்க முடியாதா? கொஞ்சம் கம்முனு இருங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே ஓப்பனா என்ன சொல்றாருன்னா, இம்மீடியட்டா இந்த போர ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. இதுக்கு மேல வந்து நீங்க இனிமேட்டு யாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, நான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல நான் போட்ட பிளாக்கேட் அதாவது யுஎஸ் சைட்லருந்து ஒரு பிளாக்கேட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல. அத வந்து நான் இன்னுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். இன்னுமே வந்து ஃபுல் ஃபோர்ஸ வந்து என்னால இறக்க முடியும். நான் திரும்பியும் பிரச்சனை பண்ணுவேன். அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஒரு பக்கம் இருந்து இந்த போர ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரம்ப் தான் வளர்த்து விட்டது. இப்ப ட்ரம்பே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர ஸ்டாப் பண்றதுக்கு என்னென்னமோ வேலைய பார்த்துட்டு இருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ளயே முடிஞ்சு போயிருமான்னா, கண்டிப்பா கிடையாது. திரும்பி அகைன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம். திரும்பி ஆயில் கிடைக்காது. திரும்பி கேஸ் வராது. திரும்பி நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கேஸ் இல்லாத பிரச்சனை, கேஸ் இல்லாத தட்டுப்பாடு திரும்பியும் வரதுக்கு பல வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பியும் எஸ்கலேட் பண்ணது தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம ஈரான் சைட்லருந்து ஒரு சில ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மாரி நீங்க ஸ்டாப் பண்ணல அப்படின்னா, நாங்க வந்து நெறைய ப்ராக்ஸிஸ வந்து திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, ரீஆக்டிவேட் பண்ணுவோம். அதாவது இஸ்ரேலுடைய பவரே வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் பின்னாடி இருக்கிறது தான். ஆனா ஈரானுடைய பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அணு ஆயுதம் கிடையாது. அணு ஆயுதத்தால தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஆனா இந்த அணு ஆயுதம் கிடையாது இல்ல ஒரே காரணத்தினால, ஈரான் சைட்ல நெறைய ப்ராக்ஸிஸ வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாரி ஹிஸ்புல்லா, ஹவுதீஸ் இவங்க எல்லாருமே ஈரானோட ப்ராக்ஸிஸ். ஹிஸ்புல்லா வந்து பார்த்தீங்கன்னா, லெபனான்ல இருக்கனால தான் இஸ்ரேல் வந்து லெபனான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ப்ராக்ஸிஸ் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ தனக்கு சொந்தமான இடம்ன்ற மாரி தான் வந்து லெபனான். இப்போ லெபனான் வந்து யாரோ அடிச்சுக்கிறதுக்கு லெபனான்ல இருக்க மக்கள் பல லட்சம் மக்கள் வந்து இப்போ வரைக்கும் இறந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இஸ்ரேல் வந்து லெபனான் அடிச்ச அதே சமயத்துல ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் திரும்பி எல்லா ப்ராக்ஸிஸையும் ரீஆக்டிவேட் பண்ணுவேன். ஸோ இப்ப திரும்பி யாருக்குமே எந்த பிரச்சனையும் நிக்காத அளவுக்கு மோசமான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே விட்டுருக்காங்க. அது மட்டும் கிடையாது. ஈராக்ல இருக்க மிலிட்டன்ட்ஸையும் நான் வந்து இன்னுமே அதிகப்படுத்துவேன். அவங்களுக்கும் வந்து என்னால வந்து வெப்பன்ஸ் சப்ளை பண்ணி, திரும்பி என்னால வந்து இந்த போர அகைன் எங்களால இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்ட்டு, ஈரான் ஒரு பக்கம் பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்ஸும் விட்டுட்டு இருக்காங்கன்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, யாரு எப்படி என்ன வந்து உலகம் இனிமேட்டு வந்து நார்மலாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்ட்டு நெத்தானியா முடிவு பண்ணிட்டாருன்னு தான் இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த சிச்சுவேஷன வச்சு தெரிய வருது. ஸோ பார்ப்போம் இன்னும் எப்படிலாம் போய்க்கிட்டு இருக்குன்னு சொல்ட்டு. இது வந்து இன்னுமே எஸ்கலேட் ஆச்சுன்னா, கண்டிப்பா இந்தியா இன்னைக்கு ரீசென்ட்டா யுஎஸ்ல இருந்து ஒரு ஒரு ஸ்டாட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது யுஎஸ்ல வந்து வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அங்க இருக்க மக்களுக்கு வேலை கிடைக்கலன்ட்டு. ஸோ அந்த ஒரு சர்வே வெளில வந்த ஒரே காரணத்தினால இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட் பயங்கரமா அடிபட்டுச்சு. ஈவன் நிஃப்டி 50லாம் வந்து பார்த்தீங்கன்னா,
மோசமான அடி வாங்கி இன்னைக்கு ஸ்டாக்ல இருக்கவங்களுக்குலாம் நல்லா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு இன்னைக்கு ரத்த ரத்த கறையா சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு. பட் அதே மாரி இன்னமுமே அதிகமாகறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னமுமே எத எத ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா தெரியல. ஸோ இதுதான் இப்ப இருக்க சிச்சுவேஷன். மோஸ்ட்டா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சண்டே தான் இந்த ப்ராப்ளம் ஆச்சு. ஓகேங்களா? கரெக்ட்டா சண்டே அன்னைக்கு இஸ்ரேல் வந்து அ லெபனான போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்தில ஈரானும் வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் ஆரம்பிச்சாங்க. பட் ஆனா ட்ரம்ப் சொன்னபடி மண்டே வந்து பீஸ் வந்து திரும்பி பேசுவோம். அதாவது வந்து இந்த சீஸ்ஃபயர திரும்பி பேசுவோம்னு சொன்னாங்க. பட் ஆனா மண்டேவும் முடிஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு சீஸ்ஃபயரும் வந்து கன்ஃபார்மா வந்து முடிவுக்கே வரலன்றது தான் இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய அப்டேட்டா இருக்கு. இதுக்கு நடுவுல நான் முன்னாடியே ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி இந்த பாகிஸ்தான் அவங்க தான வந்து மத்தியஸ்தம் பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப எங்க போனாங்கன்னு சுத்தமா தெரியல. ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த யுஎஸ் கொண்டு வந்த அந்த ஒரு அப்ரஹாம் அக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு டாரிஃப் கிடையாது. அது வந்து ஒரு அக்ரீமெண்ட் மாரி. அது கொண்டு வந்ததுலருந்து பாகிஸ்தான் இதுக்குள்ள வரதே கிடையாது. ஸோ பார்ப்போம் எப்படி போய்க்கிட்டு இருக்குன்னு. இதுதான் இப்ப இருக்க சிச்சுவேஷன். ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட். நான் உங்க எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆசைப்பட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ. பாய். நாளைக்கு ஒரு அப்டேட்டோட கண்டிப்பா வந்து வீடியோ பண்றேன். தேங்க் யூ. பாய்.